நான் உங்க ராஜக்கிளி பேசுறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பு. யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் அழகி தொடர் உங்களுக்கு சரியா புரிஞ்சுதா புரியலையா எனக்கு சரியா தெரியல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த கதை கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான கதை தானே. எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் இனி நடுவில் வரது எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். புரியலையா? இனி வர எபிசோட் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி தான் இருக்கும். இல்ல எங்களுக்கு இந்த தொடர் கதை வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிராமத்து காதல் கதையை கூட நான் அப்லோட் பண்ணதுக்கு ரெடியா தான் இருக்கேன். கதை கைவசம் இருக்குது. ஆனா உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ஆதரவு இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டாயம் உங்களுடைய ஆதரவு இருந்தா நான் அந்த கதையை வேணா அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில காரியங்களை குறித்து நான் பேசணும். அழகி தொடர். அம்மு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறா. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே. அன்பு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அன்பு அவர் கூட வாழறதுக்கு விரும்பல. அவளுக்குள்ள ஒரு தாழ் மனப்பான்மை. எல்லாத்தையும் இழந்த நாம எப்படி அவர் கூட வாழ முடியும்? அது அவருக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிராதா? அவர் வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி ஆயிராதானே? அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, தாழ் மனப்பான்மை. தென்றல் அம்முவின் உண்மையான தோழி. தென்றலின் ஒத்துழைப்புடன் அவ வெளியில வேலைக்கு கிளம்புவா. அவளுக்கான பாதைய அம்மு இவ தேர்ந்தெடுப்பா. அம்மு இனி யார் பேச்சையும் கேட்க போறதில்ல, யாருக்காகவும் அவ வாழ போறதில்ல. இந்த அம்மு இனி அவளுக்காக வாழ போறா. அவளுக்கு உறுதுணையா இருக்க போறவதா இந்த தென்றல். ராஜா எந்த நிலைமையிலும் மாறலாம். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படி. பெண்கள் அப்படின்னாலே தியாகத்தின் மறுபிறவி. இப்ப தென்றலும் அப்படிதான். கிட்டத்தட்ட தன் வாழ்க்கைய ராஜாவுக்காக அர்ப்பணிச்சிருக்கா. அவன் எப்பேற்பட்டவனை தெரிஞ்சோ அவனுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவ. இனி அவ வாழ்க்கையிலும் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்ல முடியாது. வரலாம், பயங்கரமா இருக்கலாம். ஆனா அம்மு வாழ்க்கையில இதுவரைக்கும் கஷ்டம் மட்டும் தான் பாத்திருக்கா. முதல் காதல், அதை அசால்ட்டா தவற விட்டதன் விளைவா பல பாடுகளை பட்டவதா இந்த அம்மு. பெத்த தாயின் தவறான அட்வைஸ்னால முதல் காதலை இழக்கிறா இந்த அம்மு. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில அவளுக்கு உண்மையா வந்தது அன்பு மீது வந்த காதல். அதை யாரோடைய பேச்சுக்காகவும் அவ விட்டு கொடுக்கல. அதுல அவ உறுதியா தான் இருந்தா. ஆனா காலம் அவங்களை பிரிச்சது. அம்முக்கு வெளிநாட்டுல என்ன நடந்தது? அங்க ஏன் அவ 2 வருஷம் தங்கி இருந்தா? அவளுக்கு அங்க என்ன கொடுமை நடந்தது? அவளுக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? இல்ல அவளுக்கு வேற ஏதாவது கொடுமை அங்க நடந்ததா? இப்ப எதுக்காக அன்புவா ஏத்துக்கல? இதுக்கான எல்லா விடையும் இனி வர எபிசோட்ல உங்களுக்கு புரியும். ஆனா இனி அம்மு வாழ போற வாழ்க்கை தான் ட்விஸ்ட். எல்லாத்தையும் இழந்த பொண்ணு எப்பவும் சோகமா தான் இருக்கணுமா என்ன? அவ அவளுக்கான பாதையை அமைச்சுக்க போறா. இந்த அம்மு அவருடைய குடும்பத்தனத்தினாலையும் விளையாட்டு புத்தினாலையும் அம்முவை கவர்தாரா இல்லையா அப்படிங்கறதா இனி வரும் எபிசோடு. அன்பு அம்முவை விடுவாரா இல்ல அவளை பின்தொடர்வாரா? அவருடைய காதல் உண்மைங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காதலை இனி அவர் எப்படி அடைய போறாருங்கிறதா மீதி கதை. தென்றல் அவ வாழ்க்கையில இனி புயல் வீச போகுது. அவளுக்கு உறுதுணையா அம்மு இருப்பாளா இல்ல அம்முக்கு துணையா தென்றல் இருப்பாளா? தென்றலுக்கு உறுதுணையா அம்மு இருப்பாளா? இவங்க நட்பு தான் இனி தொடர போகுது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, அழகா அருமையா குடும்பம் நடத்துற நிம்மி ஏன் இந்த மாதிரி மாறினா? அழகிக்கு உற்ற தோழியா இருக்க வேண்டிய நேரத்துல உறுதுணையா இருந்த கோமதி ஏன் இப்படி மாறினா? என்ன காரணம்? இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு என்ன நடந்தது? நிம்மி குழந்தைங்களையும் கணவனையும் வெறுக்க காரணம். இனி அதனால அவ அடைய போற துன்பம். நிம்மிக்கு ஏற்பட்ட பேராசை. நிம்மியின் இந்த மனமாற்றத்துக்கு யார் காரணமா இருந்தா? நிம்மி வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது? ஒரு குடும்பத்தையே வெறுக்கிற அளவுக்கு அவ வாழ்க்கையில என்ன நடந்தது? கணவனையும் பிள்ளைங்களையும் வெறுக்கிற அளவுக்கு அவ வாழ்க்கையில என்ன நடந்தது? காதலுக்கு இலக்கணம் செல்வா. ஏழை விட்டு பெண் தெரிஞ்சும் மனசார காதலிச்சு அவளையே கரம் பிடிச்சு அவளுக்காக வாழ்ந்தவ செல்வா. அந்த காதலிக்காக தான் விரும்பின பிசினஸே விட்டுட்டு காதலிக்காக வாழ தொடங்கிய செல்வாக்கு பிள்ளைங்களால அடிக்க போகும் புயல். வாழ்க்கையின் யதார்த்தங்களை துல்லியமா எடுத்துக்காட்டுங்க தான் என் நோக்கம். கற்பனைக்கு எட்டாத ஒண்ண மனசுல ஆணித்தரமா பதிய வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொதுவா மனுஷங்களுக்கு ஒரு பழக்கம், எதை கேட்கிறோம் எதை பாக்குறோமோ அதன்படி வாழணுங்கிற கொஞ்சம் ஆசை. இல்ல நிறையவே ஆசை. அத கற்பனை கேட்டாதான் சொல்லி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. இதான் நிதர்சனம், இதுதான் உண்மை, இப்படிதான் மனுஷங்க வாழ்க்கை அப்படின்னு தெளிவா காட்ட விரும்புவேன். சந்தோஷமாவே வாழ்ந்தவனும் கிடையாது, துக்கமாவே செத்தவனும் கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கறது ஏற்ற தாழ்வு இருக்கதான் செய்யும். அரமனையில பிறந்தாலும் குடிசையில பிறந்தாலும் மனுஷ வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்டாங்க நாங்க கமெண்ட் பண்ண நீங்க ரிப்ளையே பண்ண மாட்டேங்கன்னு. உங்க கமெண்ட் வந்த உடனே நான் படிச்சுவேன். ஆனா எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு டைம் இருக்காது. இப்ப அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து தொடர்ந்து கமெண்ட் வந்துட்டே இருக்கும். எனக்கு சில நேரம் அதை வாசிக்க மட்டும் தான் டைம் இருக்கும், ஆனா அதுக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை கமெண்ட் பண்றவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க, நமக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? அதனாலதான் எல்லாரும் கமெண்டையும் படிச்சிருவேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே நல்லா தெரியும் யார் யார் கமெண்ட் பண்ணுவா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கமெண்ட் தான் எனக்கு ஆறுதல். ஆனா சத்தியமா எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா கல்யாண கனவு முதிர்கனி இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நான் கதை எழுதி அதை எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆயிரும். அது மட்டும் இல்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரமாவது போன்லயே இருந்த மாதிரி இருக்கும். கண்ணு அதிகமா வலிக்கும். இந்த மாதிரி நேரத்துல ரிப்ளைக்கு டைப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பண்டா கதை எழுதி அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் கண்ணு முள்ளான்னு இருக்கும். அந்த நேரம் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா உண்மையை சொல்றது யாரா இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை வரதானே செய்யும். சரி யாரும் அதை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. உங்க கமெண்ட வழக்கம் போல போடுங்க. நீங்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். சில பேர் ஆரம்பத்துல இருந்தே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க,
அவங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அவங்க கூட சில நேரம் சோர்ந்து போய் எனக்கு இப்ப கமெண்ட் பண்றதே இல்ல. ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணலங்கிறதுக்காக அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல நான் ஒரு சேனல் வச்சிருந்தேன், அதனால சரி முடிந்த அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்டா நீங்க என் நிலைமையை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேங்க, கமெண்ட் எப்பவும் பண்றவங்க கொஞ்ச நாள் கமெண்ட் வரலனா நான் நிச்சயமா தேடுவேன். நான் உங்களை தேடி உங்க வாட்ஸ்அப்புக்கு அதுக்கவே நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்பரும் தெரியாது, மனசுக்குள்ளே ஓடும் இவங்க ஏன் இப்போ கமெண்டே பண்ணல, இந்த சிஸ்டர் ஏன் இவ்வளவு நாள் கமெண்டே பண்ணாம இருக்காங்க, எல்லாமே எனக்கு தோணும். அப்படி சரி ஏங்க வச்சிடாதீங்க, எப்பவும் போல கமெண்ட் போட்டுட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த அழகி தொடர் பிடிக்கல, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கைவசம் ரெடியா என்கிட்ட கதை இருக்குது. நான் ஏற்கனவே கதை நல்லா எழுதுறேன் பார்த்துக்கங்க. அதனால கைவசம் ஏற்கனவே கதை வச்சிருக்கேன். முற்றிலும் கிராமத்து காதல் கதை. சில பேருக்கு காமெடியா காதல் கொண்டு போறது ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் உணர்வுபூர்வமான காதல் கதை. ஆனா இனி வர எபிசோட்ல கொஞ்சம் கலக்கலா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் உணர்வுபூர்வமான காதல் கதை தான். ஆனா கைவசம் இருக்கிற தொடர் வந்து அப்படி இல்ல, முழுக்க முழுக்க காமெடி கலந்த காதல் கதை தான். கிராமத்து காதலே அப்படியே கிராமத்து பாசா பக்கவா இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா அப்லோட் பண்றேன். எதுக்காக இப்படி கேக்குறேன்னா, இப்போ நான் கல்யாண கனவு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் வியூ போகும், உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி ஒரு வியூ போயிட்டு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா நான் பட்ட பாடெல்லாம் அதுலயே மறைஞ்சிரும். ஆனா அழகி தொடருக்கு அப்படி இல்ல, அதே எஃபெக்ட் தான் இங்கே போடுவேன். ஆனா இது வந்து கொஞ்சம் டல்லாவே போய்கிட்டு இருக்குமா, இருக்கிற ஒரு எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இருக்கோம், இவ்வளோ வியூ போகலையே. நீங்களே யோசிச்சு பாருங்க, போல நம்ம உழைக்கிறோம், அதுக்கான ஒரு பிரதிபலன் கிடைக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்படிதான் எனக்கும். நீங்க இந்த தொடர் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் நிச்சயமா தொடரை மாத்துறேன். இல்ல இந்த தொடர் கதையே கொண்டுட்டு போங்க சிஸ்டர் சொன்னீங்கன்னா நான் தாராளமா கொண்டுட்டு போறேன். ஆனா உங்க ஆதரவு எனக்கு கட்டாயமா தேவை. அப்புறம் சில பேர் இங்கிலீஷ்ல ரொம்ப கேள்வி கேட்பாங்க, இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, இதையும் அப்படி பண்ணிருக்கீங்க, எனக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி கேக்குறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க கமெண்ட் நீங்களே கொஞ்சம் படிச்சு பாருங்க. எத்தனையோ எனர்ஜியான கமெண்ட் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கே நான் ரிப்ளை பண்ணாம இருக்கேன். சில பேர் கமெண்ட் எல்லாம் படிச்ச உடனே தூக்கி விட்ட மாதிரி இருக்கும், அப்படியே சோபா படுத்து கிடப்பேன். அவங்க கமெண்ட் பார்த்தாலே எந்திரிச்சு வீடியோ பண்ணணும் போல தோணும். அப்படி கமெண்ட் வரது நீங்களே படிச்சு பார்த்திருப்பீங்க. அதை படிச்சதுக்கு அப்புறமும் சில பேர் இப்படி கமெண்ட் பண்ணது கொஞ்சம் வலிக்கதான் செய்யுது. இங்க ரொம்ப அறிவாளின்னு யாரும் கிடையாது, ரொம்ப முட்டாளும் யாரும் கிடையாது, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம மத்தவங்கிட்ட பேசும்போது பாசிட்டிவா தாங்க பேசணும். அந்த பாசிட்டிவ் அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதாங்க, தான் மறந்துடாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும்னு. நெல்லை விதைச்சா நெல்லை தான் அறுவடை பண்ண முடியும். நீங்க நல்லதை விதைச்சா நல்லது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க தீயதை விதைச்சீங்கன்னா தீயதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்க மத்தவங்களுக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணும்போது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதை பேசு, நல்லதை கேளு, நல்லதையே செய்யணும். அதுக்கு அப்படிதான் அர்த்தம். மத்தவங்களை திட்டுறது ரொம்ப ஈஸி. திட்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஹாப்பியாவா இருக்க போறீங்க? இல்லையே, அதே தான் உங்க மைண்ட்லயே ஓடிட்டு இருக்க போதே. இதே சந்தோஷமா கமெண்ட் பண்ணி பாருங்க, புத்துணர்ச்சியா இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. தவறு இயற்கையில நடக்கக்கூடிய ஒண்ணு. எவ்வளவு பெரிய எபிசோட் எடுத்தாலும் சில நேரம் சில எபிசோடுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன், எப்பவும் கமெண்ட் பண்றவங்க எப்பவுமே பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்றாங்க. ஒருவேளை அந்த எபிசோட் நல்லாவே இல்லட்டாலும் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஆனா இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறாங்கிறத நாங்க தான் உணர்வேன். அப்ப கூட அவங்களுக்கு நம்மள குறை சொல்லதுக்கு மனசே இருக்காது. அப்ப அவங்க நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிடுவேன். நல்லா இல்லங்கிறத கூட அவங்க சொல்ற விதம் ரொம்ப சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சிஸ்டர் அடுத்த எபிசோட் சூப்பரா கொண்டு வந்துங்க சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சில கமெண்ட் அன்னைக்கு தான் வரும் பாத்துக்கங்க. அது வரைக்கும் அவங்க கமெண்ட் நீங்க எந்த பேஜ்லயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு தொடர்கதையா, இதெல்லாம் எதுக்கு இந்த கதையை இதோட ஸ்டாப் பண்ணிரு அப்படி இப்படி கண்ட மாதிரி திட்டி போட்டுருப்பாங்க. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி நமக்கு எங்கேயாவது கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தேடி பார்த்தா இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு எபிசோட் சொதப்பிருப்பானே, அந்த எபிசோட தான் இந்த மேடம் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரி திட்டி. நீங்க என்ன திட்டிட்டீங்கக்காக நான் குறை சொல்லல, அதாவது கொஞ்சம் பாசிட்டிவா கொடுத்துட்டு திட்டுங்களேன். ஒரு 4 எபிசோட்ல ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் திட்டிட்டீங்கன்னா தெரியாது. இங்க கமெண்ட் பண்ற எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 200 கமெண்ட் வருது, அந்த 200 வேற என்னால மனப்பாடம் பண்ண முடியாதா? நான் உங்க லோகோ வச்சு இந்த சிஸ்டர்னு கண்டுபிடிச்சுவேன். அந்த கமெண்ட் வரும்போது இந்த சிஸ்டர் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுல இன்னொரு குடும்பம் இருக்கு, நல்லா கேளுங்க. சூப்பரா டைப் பண்ணி தமிழ் அழகா அச்சு பரலாம சூப்பரா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. எபிசோட பத்தி புட்டு புட்டு அழகா வச்சிருப்பாங்க. அவங்க கமெண்ட்ல 1 லைக் இல்லைன்னா 2 லைக் தாங்க இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்ன திட்டி தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிருப்பாங்களே, அவங்களுக்கு லைக் போய் பாருங்களேன், சும்மா பிச்சுக்கிட்டு வந்திருக்குங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் மனம் விட்டு பேசணும் ரொம்ப ஆசை. எனக்கு கூட பிறந்த பிள்ளை யாரும் கிடையாது. நாங்க தனியா ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பேச்சு தண்ணிக்கெல்லாம் ஆள் கிடையாது. எல்லார்கிட்டயும் மனம் விட்டு பேசணும் ரொம்ப ஆசை இருக்கும். லைவ்ல வரலன்னா அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. வீட்டு வேலை அது இதுன்னு என்ன பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால லைவ் வரக்கலாம் ஆசைப்பட மாட்டேன். அந்த லைவ்ல வர நேரத்துக்கு நான் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி போயிருவேன். சரி எப்படியாவது ஒரு நாள் மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேச்சு. ஏன்னா உங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரி இன்னைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோன்னு. ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் சரி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு சண்டே வேற, நிறைய பேர் வீடியோ பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டாலும் அந்த அளவுக்கு வியூ போகாது.
எனக்கு என்னமோ டைம் அதான் ஆகும். ஆனா நீ வீ போகாதே. எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை எழுதுறது. அதனால சலிக்காம உட்காந்து கதை எழுதுவேன். இந்த தொடர் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கேன், உடனே அப்லோட் பண்ணிடுவோம். ஆதரவு மட்டும் கொடுங்க, ஏன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை கதைகள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தெரியும் சிஸ்டர், ஆனா எனக்கு எப்படி எங்க சொல்லணும்னு தெரியாதுன்னா எனக்கு அனுப்புங்க. அந்த ஸ்டோரியில இருந்து ஒவ்வொரு பாகத்தை எடுத்து நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி இருந்தா சொல்லி அனுப்புங்க, பிரச்சனையே இல்ல. அந்த ஸ்டோரியை அப்படியே போட்டுருவோம். அதே மாதிரி நேத்துலாம் மலேசியால இருந்து ஒருத்தங்க கால் பண்ணி பேசினாங்க. அப்பா அவங்க கொடுத்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அப்படி பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. முதிர்கனியை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. 80 வயசு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்களாம். காலையில இருந்து எந்திரிச்சது நைட் வரைக்கும் ஃபோன் கைமா இருப்பாங்களாம். அம்மா அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு பாரு, அம்மா அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க பாருங்கன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். சிஸ்டர் இந்த வீடியோ மட்டும் நிப்பாட்டிடாதீங்கன்னு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா நான் பொய்க்கு புறம்பா என்னைக்குமே கதை எழுத மாட்டேன். பொதுவா உலகத்தோட ஒத்து போற மாதிரி தான் நான் கொஞ்சம் எழுதுவேன். என் கதையில எப்பவுமே கொஞ்சம் உண்மைத்தன்மை நிறைய இருக்கும்னு ஆசைப்படுவேன். சில நடந்த சம்பவங்களை மையப்படுத்தியே நான் கதை வச்சிருப்பேன். கற்பனைக்கு எட்டாத கதைகளும் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் போட்டா சூப்பரா தான் இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும், கற்பனைக்கு எட்டாத ஒன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோமேனு. நீங்க நல்ல கதை எழுதுறவங்களா இருந்தா கதை எழுதி எனக்கு அனுப்புங்க, நிச்சயமா ஒவ்வொரு பகுதியா நான் வேணா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நான் அப்லோட் பண்ற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோமே நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு எடிட் பண்ணி கொடுப்பாங்க. பேர் அம்சா, அவங்க சொல்லக்கூடாது சொன்னாங்க, இருந்தாலும் இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொன்ன மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் சொல்றேன், நான் போடுற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோமே அவங்க எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கறதா. அப்படி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமா எனக்கு அனுப்புங்க, நான் டைம் கிடைக்க நேரம் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் என்ன பத்தின ஏதாவது குறைகள் உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் அதுக்கு நிச்சயமா ரிப்ளை பண்றேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். அழகி தொடரட்டுமா இல்ல புது கதை வேணுமா, நீங்க தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும். இனி வரை எபிசோட்ல இந்த அம்மு எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க. நானும் எல்லாரும் மாதிரி சிரிச்சு சந்தோஷமா நானும் வாழ போறேன். யாரோ பண்ண தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? எனக்கான வாழ்க்கை நான் வாழணும். நானும் எல்லாரும் மாதிரி தான் பூமிக்கு வாழ வந்திருக்கேன். எனக்கும் ஆசைகள் இருக்கு, நான் வாழுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழுவேன். இனி யாருக்காகவும் நான் வாழாம இருக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அதை நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். எனக்கான வாழ்க்கை நான் வாழ போறேன். இனி நான் செய்யறது சரியா தவறாலாம் நான் யோசிக்க போறதே இல்ல. என் மனசுக்கு பட்டதை நான் செய்ய போறேன். நான் சரியா தவறான்னு யோசித்து செஞ்சதெல்லாம் போதும். இனி நான் என்ன கேள்வி கேட்க போறது இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன். என் முத வேலை என் ராஜாவை நான் மாத்தணும். என் ராஜா இப்படி மாறினதுக்கு முழு காரணம் நான் மட்டும்தான். குழந்தைய வளர்க்கணும், இல்ல நான் இப்படிதான் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னைக்கு தென்று கஷ்டப்பட போறேன்னா அதுக்கு முழுக்க நான் தான் காரணம். அதை நான் எப்படி சரி பண்ண போறேன், அதுதான் இனி வரை எபிசோடு. உங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுல இந்த ராஜகிளிக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ப்ளீஸ் மறக்காம எனக்கு உங்களோட ரிப்ளையே கொடுங்க. அப்பதான் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதுபடி நான் கதை கொண்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இல்லாம நான் கதை எழுதி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் இந்த வாட்டி உங்ககிட்டயே நான் பொறுப்பை கொடுத்துட்டேன். புது கதை ஆரம்பிக்கட்டுமா இல்ல இதை கண்டினியூ பண்ணட்டுமா, நீங்க தாங்க எனக்கு சொல்லணும். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க நன்றி.